வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா 1984 வெளியான வைதேகி காத்திருந்தால் படத்தின் இறுதிக்கட்ட காட்சி, அதாவது கிளைமேக்ஸ் காட்சி எடுத்த இடத்ததாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகனாக நம்ம கேப்டன் சார் நடிச்சிருப்பாருங்க. இந்த படத்தில் 2 வைதேகி இருப்பாங்க. ஒரு வைதேகியாக பரிமளம் மேடம் நடிச்சிருப்பாங்க. இன்னொரு வைதேகியாக ரேவதி மேடம் நடிச்சிருப்பாங்க. இவர் கோயில்ல பார்த்த ஆளாச்சே, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? இந்த படத்திற்கு இசைஞானி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாருங்க. அவர் 7 டியூன் வைத்திருந்ததாகவும் அந்த 7 டியூனுக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதி கொண்டு வரவங்களுக்கு தான் இந்த 7 டியூனையும் கொடுப்பேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு பாருங்க. வைதேகி காத்திருந்தாள்ல வர்ற அத்தனை பாட்டுமே கதையே இல்லாமல் பண்ண பாட்டு தான். இதை கேட்ட இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் டியூனுக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதினதா அவரே சொல்லியிருக்காரு பாருங்க. ஏழைக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறேங்க. அப்படின்னா 7 டியூனு வாசிச்சுதான் அது பண்ணதான் வைதேகி காத்திருந்தாளுங்கிற கதை. இந்த படம் 1984 வெளியாக இருக்குங்க. இன்றைய தேதிக்கு 41 வருடங்கள் ஆகிறது. இந்த 41 வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி, அதாவது இறுதிக்கட்ட காட்சி எடுக்கப்பட்ட இடம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோயில் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோயில். இந்த கோயில் ஆவடியிலிருந்து அம்பத்தூர் போகும் வழியில் அமைஞ்சிருக்குதுங்க. திருமுல்லை வாயில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் இருக்குது. வருடந்தோறும் வரக்கூடிய ஆடி மாதம் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்குதுங்க. சரி நண்பர்களே, நம்ம இங்கே எடுத்த காட்சியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் ரேவதி மேடமை சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? விஜயகாந்த் சார் அந்த செவத்தில் சாஞ்சிருவாருங்க. அப்போ ரேவதி மேடம் வெள்ளச்சாமி ஐயோ ரத்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்றியா அப்படின்னு விஜயகாந்த் சார் ரேவதி மேடம் கிட்ட கேட்பாருங்க. வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன சொல்லுங்க? செங்கமலமும் நடராஜும் அவங்க வாழ்க்கையில் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு விஜயகாந்த் சார் ரேவதி மேடம் கிட்ட சொல்லுவாங்க. செங்கமலமும் நடராஜும் அவங்க வாழ்க்கையில ஒன்று சேரணுங்கிறதுக்காக அம்மன் கோயிலில் கொண்டு போய் வச்சிருக்கேன். விஜயகாந்த் சார் என்னை ஊருக்கு அப்பால் இருக்கிற ஐயனார் கோயிலில் கொண்டு போய் நிறுத்தி என் கையில் ஒரு வீச்சர் அவளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாருங்க. எனக்கு ஊருக்கு அப்பால் இருக்க ஐயனார் கோயிலில் கொண்டு போய் நிறுத்தி என் கையில ஒரு வீச்சர் வாழை கொடுத்து, உன்னாலையும் என்னாலையும் இனிமே யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, அவங்க 2 பேருக்காவது பிரயோஜனப்படட்டும் அப்படின்னு விஜயகாந்த் சார் சொல்லுவாருங்க. உன்னாலேயோ என்னாலேயோ இனிமே யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, அவங்க 2 பேருக்காவது பிரயோஜனப்படட்டும். இதை என்னுடைய கல்யாண பரிசா அவங்களுக்கு கொடுத்துருமான்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் உயிரை விடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. கல்யாண பரிசா கொடுத்துருமா? ரேவதி மேடம் விஜயகாந்த் சாரை இந்த சிலைக்கு முன்னாடி இழுத்துட்டு வர மாதிரி ஒரு காட்சி வருங்க. அதுக்கு முன்னாடி இந்த முனீஸ்வரன் சிலையை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த 5 சிலைங்களுக்கு முன்னாடி தான் விஜயகாந்த் சாரை ரேவதி மேடம் இழுத்துட்டு வர மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் அந்த முனீஸ்வரன் சிலைக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரும் ரேவதி மேடமும் நிற்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. விஜயகாந்த் சார் அந்த முனீஸ்வரன் சிலைக்கு முன்னாடி வேலை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க.
இந்த கல்யாணத்தை யாரும் நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவரை கொண்டு போய் கோயிலில் நிறுத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரேவதி மேடம் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை கொண்டு போய் கோயில நிறுத்திட்டு இந்த கல்யாணத்தை யாரும் தடுத்துட கூடாதுங்கிறதுக்காக அவர் சொன்ன. இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் ராதாரவி சார் இவன் ஒருத்தனுக்கு பயந்து நீங்கள் இத்தனை பேர் நிற்கிறீங்களே, நீங்களாம் ஒரு ஆம்பளைங்களாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இவன் ஒருத்தனுக்கு பயந்து இத்தனை பேர் இங்க நிக்கிறீங்களே, நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளைங்களாடா. ராதாரவி சார் விஜயகாந்த் சாரை வெட்டுறதுக்காக அருவாள் எடுத்துகிட்டு போவாருங்க. அப்போ இந்த 5 சிலையும் அந்த முனீஸ்வரன் சிலையும் நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்க. விஜயகாந்த் சார் அந்த முனீஸ்வரன் சிலைக்கு முன்னாடி நின்று இருந்தவர் கீழே உள்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க. விஜயகாந்த் சார் கீழே விழும்போது ராதாரவி சாருக்கு பின்னாடி அந்த குதிரை நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் ராதாரவி சார் தங்கச்சி உன்னையெல்லாம் அண்ணான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பின்னாடி இருக்கிற அந்த 5 சிலையும் நல்லா தெரியும் பாருங்க. உன்னை எல்லாம் அண்ணன்னு சொல்லிக்கிறதே எனக்கு கேவலமா இருக்கு. செத்தம் கொடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி செத்ததுக்கு அப்புறமும் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு வெள்ளச்சாமி. ராதாரவி சார் என்னை மன்னிச்சிருமான்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. என்ன மன்னிச்சிருமா, என்ன மனுஷனாக்கிட்டு வெள்ளச்சாமி தெய்வமாயிட்டான். இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் ராதாரவி சார் அவர் கூட வந்தவங்க எல்லாம் கலைஞ்சி போகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் வெள்ளச்சாமி ஒரு தெய்வமாக நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எண்டு கார்டு போடுவாங்க. ஊரை காக்கிற தெய்வ மாதிரி வெள்ளச்சாமி ஒரு தெய்வமா நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டான். இனிமே இந்த கிராமத்துல வெள்ளச்சாமியோட பாட்டு கேட்காது. அவனோட வைதேகி கிட்ட போய் சேர்ந்துட்டான். இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் ரேவதி மேடம் காட்டி ஆனால் இந்த வைதேகி அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க் போட்டு இந்த படத்தை முடிப்பாங்க. ஆனா இந்த வைதேகி இந்த படத்தில் மட்டும் இல்லைங்க, விஜயகாந்த் சார் இன்றைக்கி நிஜத்திலே நம்ம கூட இல்லை. அவரின் ஆன்மா இறைவனின் நிழலில் இளைப்பாறட்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.